சண்டே வைப் காலையிலே கோலத்தோடவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குட்டீஸ் எழுப்புனா கூட எந்திரிக்கவே இல்லை. இப்போல்லாம் ஈவினிங் நல்லா கீழே போய் விளையாடிட்டு வர்றதுனால காலையில் அவங்கள எழுப்புறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. முன்னெல்லாம் எந்த பொசிஷனில் படுக்கிறாங்களோ அதே பொசிஷனில் தான் காலையில் எந்திரிக்கும் போது இருப்பாங்க. இப்போ விளையாடுறதுனாலையா என்னன்னே தெரியல, நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்குறாங்க. நைட்டு படுக்கிறது ஒரு டேரக்ஷன்னா காலையில் எந்திரிக்கிறது இன்னொரு டேரக்ஷனாக இருக்குது. அதை விட தம்பிலாம் ஒரு குரல் கொடுத்தாலே எந்திரிச்சிருவார். இப்போ அடித்து போட்ட மாதிரி தூங்குறதுனால எழுப்புறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. எப்படி உங்களை சமாளிக்க போகிறேனே எனக்கு தெரியலை. அண்ட் காலையில் கோலம் போட்ட கையோடு அப்படியே சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தியும் தாலும் தான் பண்ணியிருந்தேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. சென்னை வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் மீன் வாங்குறது. அன்றைக்கி லஞ்சும் நான் பண்ணல. மீன் வாங்கிட்டு வரதுக்குள்ளார அண்ணியே குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டா. அப்படியே வந்தோடனே மீனை வாஷ் பண்ணி குழம்பு வச்சது மட்டும்தான். நைட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. ஊர்லேருந்து அத்தையும் வந்திருக்காங்க. குட்டீஸும் அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டினாலே அழகுதான் இல்லை? உங்கள் வீட்லேயும் இப்படி தானா?